ஆண்டாண்டுடைய ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மதானூர் போஸ்ட்டு விவசாயம் நமக்கு பண்ணிகிட்ருக்கான். ஒரு சங்கரனை வந்து இந்த தடுப்பூசி பற்றி நம்மகிட்ட சொன்னாப்புல, அதை வச்சு இப்போ நான் சரி என்னென்ன மருந்து அது அடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது மருந்து கொடுத்தாப்புல. இப்போ அடிச்ச ஒரு போட நல்லா கொஞ்சம் தெளிமமாக இருக்குது. நான் ஒரு 2 ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. பிஞ்சு இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு இப்போ பிஞ்சு போகிறாரு. மீடியம் சைஸும் பிஞ்சு கிடக்கு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா பசுமாவே இருக்குது. இப்போ இன்னொரு மருந்து அடிக்கணும், அதை வந்து பார்க்க சொல்லி விடுறான். இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு பிஞ்சு பார். செடியை வந்து இப்போ நல்லா கொஞ்சம் தும்பராமல் நல்லா வருது. அடுத்து இந்த மருந்து அடிச்சுட்டு இப்போ உரம் வைக்க சொல்கிறா. என்ன உரம் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான்ப்பா. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நண்பர் பேசினது தான். நம்ம நண்பர் நேராக நம்ம தடுப்பூசணியை வந்து பார்க்க சொன்னார். போய் பார்த்தோம். என்ன பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா வைரஸ் தாக்குதல், மஞ்சள் நோய் அதிகமாக இருந்துச்சு. கண் அப்படியே கலக்க இருந்துச்சு அந்த குடியெல்லாம். அவங்க அழிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏன் அழிக்கணும் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கான்டெக்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தோம், மருந்துகள் சொன்னோம். என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப். இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க்கு 25 கிராம். இந்த 100 கிராம் பவுச். இது ஒரு பவுச்சை வந்து நான் டேங்க் அடிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது வந்து மீடியா. இது வந்து ஒரு டேங்க்கு 20 மில்லி. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதலேருந்து நம்ம தடுப்பூசணி கொடியை வந்து பாதுகாக்கும். அதுக்காக தான் இந்த மருந்தை பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு டேங்க் 20 மில்லி நம்ம அளந்து ஊற்றிக்கிறோம். அடுத்ததாக வந்து எக்ஸோடஸ். இது வந்து ஒரு டேங்க் வந்து 35 ml. இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லிட்டர் டேங்க்னா 12 லிட்டர் டேங்க். அதுக்குண்டான மருந்துகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதோட நீங்கள் சின்ன டேங்க் அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மருந்துகள் குறையும், ஒரு எம்எல் கணக்கு குறையும். இதோட பெரிய டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிற வேண்டியதான். சரிங்களா? இது 3 மருந்தையும் போட்டாச்சு. நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதுதான். அதாவது நீங்கள் அந்த மஞ்சள் நோய், இந்த வைரஸ் தாக்குதல்னால அந்த செடி கொடி கிளம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகிரும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க. இந்த வைரஸ் தாக்குதல் மற்றும் இந்த மஞ்சள் நோய் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பூ பிஞ்சு நல்லா இறங்கும், காய் நல்லா வலுவாக வைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு செடி அழைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவருக்கு வந்து ரொம்ப கலக்க கிடந்துச்சு. அதை வந்து அவர் ரொம்ப இதுன்னாரு. இப்போது நம்மள்ட்ட சொன்னதுக்கப்புறமாட்டி அவரோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தடுப்பூசணி வந்து டோட்டலாக இப்போ 42 நாள் ஆச்சு. 35லேருந்து 36வது நாள் வந்து நம்ம அந்த மருந்தை கொடுத்தோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக உரம் போடணும். இந்த உரம் வீடியோ வந்து நாம் அடுத்ததாக அப்லோட் பண்ணோம். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.